ஏரி மலைகள், வால்கானிக் எரப்ஷன், இதெல்லாம் அவர் சிருஷ்டித்த காரியங்கள். இதுவே இப்படின்னா அவருடைய உக்கிரம் ஒரு மனுஷன் மேல் இறங்குமே ஆனால் பயங்கரம் இல்லையா? ஸோ கர்த்தர் நம்மேல் இரக்கம் வைக்கிறதுக்கு நம்ம எல்லா காரியத்தையும் செய்யணுமே தவிர அவரை நம்ம எந்த விதத்துலேயும் ஹர்ட் பண்ணக்கூடாது. அவருக்குள்ள கோபம் வர்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அவருக்கு பிரியமாக நடக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், அதுதான் நம்மளுடைய கண்ணோட்டமாக இருக்கணுமே தவிர கர்த்தரை கோபப்படுத்துகிற காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. வாசிக்கும் அடுத்த வசனத்தை. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோனில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இது கர்த்தர் நமக்கு கேட்குறாரு. ஒரு மனுஷனுக்குள்ள மற்ற மனுஷனை பற்றி பேசணுன்ற ஒரு எண்ணம் வருதுனாலே அப்போ அந்த இடத்துல பெருமைக்கு நம்ம இடம் கொடுக்குறோன்னு அர்த்தம். ஐ நோ எவ்ரிதிங், ஸோ நான் ஜட்ஜ்மெண்டலுக்குள்ளே போகிறதுக்கு சான்சஸை நான் வகுத்து கொடுக்குறேன். ஸோ கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. இன்ஸ்டன்ட் ஆண்டவர் என்ன சொல்கிறார், உனக்கு என்ன வேணும் நான் உனக்கு தரேன். ஆஸ்க் ஆஃப் மீ, உனக்கு நேஷன்ஸ் ஐ வில் கிவ் யூ. உன்னுடைய தேவைகள் என்ன நான் உனக்கு பூர்த்தி செய்கிறேன். பட் டோன்ட் கெட் இன் டு த ஜட்ஜ்மெண்டில். அதாவது மற்றவங்கள இகழ்ந்து பேசுகிறதோ குறைவாய் பேசுகிறதோ நம்ம வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. தப்பிதங்கள் இருந்தால் பேசி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ஜட்ஜ்மெண்ட்லாம் நம்ம போகக்கூடாது. கர்த்தர் நியாயம் செய்ய விரும்ப மாட்டார். ஏன்னா மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ரொம்ப திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 7:1. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை வேண்டாம், அது வேண்டாம். இது மாத்திரம் நம்ம பார்க்கலாம். மற்றவங்கள நம்ம குற்றவாளிகள் என்று தீர்க்கவும் கூடாது. அடுத்த பாயிண்ட் ஏசப்பா என்ன சொல்ல, இது ஏசப்பாவுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள். மனுஷனாய் இந்த பூமிக்கு நமக்கு வழி இதுவே, இப்படி தான் நடக்கணும், இப்படி இருக்கணும் என்று நமக்கு சொல்லி கொடுத்த பாடங்களில் ஒரு பாடம் இது. மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் சிலது இருந்தது. இப்போது டைரக்டாக சொல்கிறாரு. இந்த வார்த்தையும் இங்கே இருக்கிற காரியமும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு, மற்றவங்களை குற்றவாளி சொல்லாத. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் குறைகள் உண்டு, எல்லா மனுஷனுக்குள்ளேயும் நல்ல குணங்களும் உண்டு. நம்ம எடுக்கிறது என்னென்னா அவங்களுடைய நல்ல குணத்தை மட்டும் நம்ம பார்க்கணும், அவங்களுடைய கெட்ட குணத்தை விட்டுறணும். கர்த்தாவை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த நல்ல குணத்தை வைத்து அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய லைஃப்பை நம்ம ஒவ்வொருத்தரும் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ளேயே நம்ம பில்டிங் ஆகிற ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூமி வாங்கப்பட்டது ஒரு குட்டி பரலோகமாக மாறும். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு என்ன வேணும், தேசத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், ராஜ்யங்களை கொடுக்குறேன். பிதாவாகிய தேவன் சொல்கிற காரியம் பரலோகத்துலேருந்து அவர் பார்த்து நகைப்பாராம். நம்ம தப்பு செய்யும் போது, ஐயோ இந்த ஜனங்க தப்பு பண்ணுறாங்களே. ஸோ நம்ம அந்த லெவலுக்கு நம்ம இடம் கொடுக்க வேணாம்.
எல்லா ராஜாங்களையும் எல்லா ராஜ்யங்களையும் அவர் தான் இந்த பூமியில் ஏற்படுத்துகிறார். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தானியேல் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த உலகம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ராஜபாரம் நடந்தது அந்த காலத்தில். அதுதான் ஃபஸ்ட் த பெஸ்ட் கிங்டமாக நின்னது, த கோல்டன் பீரியட். நேபுகாத் நேச்சார் என்ற ராஜா, அந்த ராஜா இந்த பூமியை ஆளும்போது கர்த்தர் அவருடைய ராஜ்யத்துக்கு தங்கத்துக்கு ஒப்பாய் வைக்கிறார். ஸோ அந்த மனுஷனுக்குள்ள ஒரு பெருமை வந்தது, அவரை தள்ளி போட்டார். அந்த தள்ளி போட்டதுடைய விளைவு என்ன ஆயிட்டுருந்தா, 7 வருஷம் அவர் மிருகத்தோடு மிருகமாக இருந்தார். ஒரு ராஜா கீழே தள்ளின போது மிருகத்தோடு மிருகமும் மாறுறார். ஸோ பெருமை நமக்கிட்ட வரக்கூடாது. எப்போவுமே மற்றவங்களை குறை பேசும்போது இம்மீடியட்டாக நமக்குள்ளே என்ன யோசிக்கணும், நமக்குள்ளே ஒரு பெருமை நாவி வந்திருக்கு, நம்ம பேசக்கூடாது. அது இம்மீடியட்டாக அது பேக்கும். குற்றம் இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் அப்படியே முடிச்சிடணும். இது நான் இந்த சங்கீதத்தை படிக்கும்போது நான் கற்றுக்கிட்ட பாடம். கர்த்தர் நல்லவர், நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். எது நம்ம செய்யணும், எது செய்யக்கூடாது, எது கர்த்தருக்கு பிரியமான காரியம், அவருடைய வழியில் எப்படியெல்லாம் நம்ம சீர்படுது. ஏன்னா எல்லா மனுஷன் பர்ஃபெக்ட் கிடையாது. சிலருக்கு அதிகம் தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். பட் எல்லாவற்றையும் நம்ம கற்றுக்கிறதுல தப்பே இல்லை. ஸோ இந்த வசனத்தில் இது தானே சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளே செக் பண்ணும்போது, ஓகே இதெல்லாம் எனக்குள்ள கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் கரெக்ட் பண்ணி ஆகணும் அன்று நம்ம தீர்மானம் எடுத்து நம்ம நிற்கும் போது கர்த்தர் சொல்ற, ஆஸ்க் ஆஃப் மீ ஐ வில் கிவ் யூ நேஷன்ஸ்ன்றாரு. நம்ம ஒரு தீர்மானத்துக்குள்ளே நம்ம வரும்போதே கர்த்தர் சொல்கிற காரியம் என்ன, உனக்கு என்ன வேணும், தேசங்களை நான் உனக்கு கொடுக்குறேன், ராஜ்யங்களை கொடுக்குறேன், ஜனங்களை உனக்கு கொடுக்குறேன். அடுத்த வசனம் பாருங்கம்மா, 9வது வசனம். சங்கீதம் 2:9 வசனம். இரும்புக்கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தஞ்செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமேன். நல்ல பாருங்க சகோதர சகோதரிகளே, வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவானவர், அவருடைய வார்த்தை, அவர் வார்த்தை தான் வெளிப்பட்டது. இந்த பூமியில் மனுஷனாக இறங்கி வந்த ஏசப்பா அவர் சொல்லி கொடுத்த வார்த்தை தான் நம்ம படித்தோம், நம்ம தியானித்த காரியங்கள். அவருக்கு பிரியமானது என்ன, சத்தியமான வழியில் எப்படி நடக்கணும். ராஜாக்களே அதிபதிகளே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் எதிர்பார்க்கறது அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, அவரை ஆராதிக்கணும். ஸோ பயத்தோடு நடுக்கத்தோடு தேவனுக்கு நம்ம ஆராதனை செலுத்தணும், அவருக்கு பிரியமான வழியில் நம்ம நடக்கணும், அவருக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுத்து ஆகணும். அவரை எந்த விதத்துலையும் நம்ம கோபம் கொள்ள வைக்கக்கூடாது. அவர் இந்த பூமிக்கு வந்தபோது அவர் வந்தது மனுஷனை காப்பாற்றுறதுக்காக தன்னைத்தானே பலியாய் வந்து இரக்கத்தின் தேவனாய் நம் மத்தியில் இருந்தார். இரக்கத்துக்கு அதிபதியாக இருந்தார், மனதுருகிறவராக இருந்தார், தய பொறிந்த தேவனாக இருந்தார். ஆனால் ராஜாதி ராஜாவாக அவர் வரப்போகிறார். அவரை கோபம் கொள்ள வைக்கக்கூடாது. நம்ம எந்த விதத்துலேயும் அவரை துக்கப்படுத்தக்கூடவே கூடாது. அவருக்கு பிரியமான அப்போது நம்ம லைஃப் எப்படியா இருக்குமா,
ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அதுதான் எக்ஸாக்ட். மிகவும் ஆசீர்வாதமாக இருப்போம். எப்போ? அவருக்கு ஆராதனை செய்து, அவர் பிரியமான காரியங்களை, அவருக்கு உகந்த காரியம். ஏன்னா அவர் கோபம் கொண்டார்னா எல்லாத்தையும் ஒன்றுமே இல்லாமல் ஆக்குவேன். ஈ வில் ஷேட்டர்ன்னு சொல்லியிருக்கு, இன்டு பீசஸ். கம்ப்ளீட்டாக வைப் அவுட் பண்ணிடுவார். வேண்டாம், நம்ம தேவனை எந்த விதத்தில் துக்கப்படுத்தக்கூடாது. அவருக்கு பிரியமாக நடக்கணுன்ற தீர்மானத்தோடு நின்று அவருடைய வழியில் நடக்கும்போது நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், நம்மை பெருகவே பெருக பண்ணுவார். நம்மளுடைய எல்லா காரியமும் ஆசீர்வாதமாக நடக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கர்த்தர் நமக்கு இந்த கொடுத்த இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம், இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வசனமும் நம்ம இருதயத்தில் நிச்சயமாக அது ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நம்ம இருதயத்துக்கும், நம்ம ஆவிக்கும், நம்ம ஆத்துமாவுக்கும் அது பலன் தரும், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் தலைவனைக்கு ஜெபிக்கலாம். தகப்பனே, கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் பேசின காரியங்கள் உம்மை எந்த விதத்தில் துக்கப்படுது, நம்மை உண்டாக்கினதே உம்மை ஆராதிக்கிறதுக்கு தான், உம்மை மகிமைப்படுத்துறதுக்கும் கனத்திற்கும் ஸ்தோத்திரத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, இந்த வார்த்தை தந்ததுக்காக நன்றி. இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கற்றுத்தாரோம். எல்லா மகிமையும் கனமும் புகழ்ச்சி மக்கே மீட்பரேசு நிமித்த தாழ்மையாக்கின்று கேட்க நல்ல தகப்பனே. ஆமேன்.